11:45 இருக்கும். எடிட்டர் சத்தியமூர்த்தி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சார் என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்லி என்னப்பா என்னாச்சுன்னா, இல்லை சார் என் வண்டி வேணும்னு கேட்குறாங்க. யாருப்பா வந்ததுன்னா கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனா காலையில் வந்து வண்டி எடுத்துக்க சொல்கிறாங்க, வண்டி மட்டும் கேட்குறாங்க என்று சொன்னாங்க. அவர் சத்தியமூர்த்தி என்ன சொன்னார்? சத்தியமூர்த்தி வீட்டில் என்ன நடந்துச்சு? சத்தியமூர்த்தி வந்து நைட்டு வந்து கதவை தட்டியிருக்காங்க சார். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாங்க, அவன் பேர் கூட என்ன சத்தியமூர்த்தின்னு பேர் கூட தெரில, இந்த வண்டி யாருது அவர் சொல்லியிருக்காரு, என் வண்டி தான் இது அப்படின்னு சொல்லி. என்ன சார் விஷயம்? இது எனக்கு நடந்த மாதிரி அப்படியே எனக்காச்சும் 2 போலீஸ் தான் வந்தாங்க. உங்கள் பேர் தெரியுது, ஃபோன் நம்பர் தெரியுது, அவனுக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸ் தெரில, பைக்கு மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்காங்க போலீஸ். எனக்கு புரியுது சார். கண்டிப்பாக சார், டெஃபினட்டாக. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி வேறு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து வாங்க எங்கள் கூட வாங்க, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை, நைட் ஆகிடுச்சு, நாங்கள் அனுப்ப மாட்டோம், காலைல வந்து. அவங்க வீட்லேயும் வயது முதிர்ந்த தாயார். கொஞ்சம் ஒரு டிராஃபிக் அஃபென்ஸு உண்மையிலேயே சத்தியமூர்த்தி டிராஃபிக் அஃபென்ஸ் பண்ணினதாகவே இருக்கட்டும். ராத்திரி 11 மணிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் 12 போலீஸ் போய் ஒரு ஏழை நடுத்தர வர்க்கம், சத்தியமூர்த்தி வீட்டுக்கு நீங்களும் போயிருக்கீங்களா? ஒரு ஏழை நடுத்தர வர்க்கம் குடியிருக்கக்கூடிய சின்ன குடியிருப்பு, சின்ன சந்து, சின்ன சத்தம்னா மொத்த ஊரும் வெளியில் வந்துடும். அங்கே போய் 12 போலீஸு போய் டிராஃபிக் வயலேஷனுக்கு இப்படியா போவீங்க? அப்புறம்ப்பா சத்தியமூர்த்தி கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் காலையில் தான் அனுப்புவோம், நைட்டு அன்டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் வேணால் வண்டி எடுத்துருவாங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இன்னும் தரலாக இருக்கும். மறுநாள் காலையில் வழக்கறிஞர்கள் காவல் நிலையம் சென்று, சார் இது என்ன அஃபென்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஃபைனை கட்டிக்கிறோம், வண்டியை கொடுங்கன்னு கேட்டால் ஜெயபிரகாஷ் வண்டின்னு தரல, சத்தியமூர்த்தி வண்டின்னு தரல. எனக்கு 1.5 வருஷமாக நமது சேனலுக்கு என்ன நடந்துட்டுருக்கோம் 2 வருஷமான்றது தெரியும். இது யார் பார்த்த வேலைன்றது தெரியும், இது அருணோட வேலைன்றது தெரியும். நான் நேற்று இரவே எனக்கு தெரிந்த உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு, சார் இது என்ன சார் நடக்குது, டிராஃபிக் இது வண்டி எதுக்கு சார் தூக்கிட்டு போகிறாங்க என்று கேட்டபோது முதல்வரே கண்டித்து விட்டார்.